தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சாருக்கு எங்களுடைய வணக்கம். கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு சாருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னன்னா, எங்கள் ஊர் வந்து சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் மும்பளிக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமம். சேலம் மாவட்டம்னு சொன்னாவே பசுமை நிறைந்த ஒரு மலைப்பகுதி, மலை சூழ்ந்த ஒரு ஒரு மாவட்டம். அதில் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப மலை சூழ்ந்த ஒரு நடுவில் எங்கள் ஊர் சின்ன ஒரு கிராமம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தூய்மை கிராமம், பசுமை கிராமங்கிற ஒரு பேர் வாங்கின எங்கள் ஊர். ஒரு மலை அந்த மலையில் உருவாகிற தண்ணி எங்கள் ஏரிக்கு வந்து அந்த ஏரியில் இருக்கிற தண்ணி தான் நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். எங்கள் விவசாயத்துக்கு தென்னை மரம், மாமரம், நெல், ராகி இத்தனை பயிரும் அந்த அந்த ஊரில் விளைச்சி எங்கள் ஊர் இன்றைக்கி வறண்ட மாநிலமாக காணப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து 20 வருஷமாக ஒரு கல்குவாரி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கல்குவாரி வந்து முறையானபடி நடத்தலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பாதையே இல்லாத ஒரு ஒரு கல்குவாரிக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கல்குவாரி நடந்துட்டு இருக்குது. இவங்க பாதைங்கிற ஒரு இதையே காமிக்காமல் கவர்மெண்ட்டில் டெண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் டெண்டர் கொடுத்ததையும் எந்த அதிகாரிகளையும் வந்து ஆய்வு செய்யாமல் பாதை இருக்கா, எந்த பாதையில் அவங்க கொண்டு வருவாங்க, அந்த மலையை சுற்றி எவ்வளோ விவசாய நிலம் இருக்குது, இது எல்லாமே பார்க்காம அந்த ஊருக்கு எல்லாருமே அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்து 15-18 வருஷம் ஆகுது. எங்கள் ஊருக்கு தண்ணின்னு ஏரிக்குள்ளே வந்து அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் ஏரி வழியாக ரோடு போட்டு அந்த ஏரியில் அந்த மலையிலேருந்து வர ஓடை தண்ணி வழியாக தான் லாரி போகும். ஏரிக்குள்ளே போய் ஓடை வழியாக உள்ளே போய் அந்த ஊத்து மூளை, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த மலையிலேருந்து வர அத்தனை தண்ணி இடத்தையும் அவங்க அடைச்சி அந்த கல்குவாரி குழியில் அவங்க திருப்பி விட்டு அந்த இடத்துல அவங்க வந்து அந்த தண்ணியை கல்குவாரிக்கு பயன்படுத்திட்டாங்க. இன்னொன்று, எங்கள் ஊரில் ரொம்ப மோசமான நிலை வந்தப்போ நாங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்து ஊரை விட்டு வெளியூருக்கு வந்து நாங்களாம் இப்போ வாடகை வீட்டில் இருந்து படிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சொந்த ஊரில் பிறந்து வாழ்ந்த எங்களுக்கு ஒரு ஊரில் இருந்து வாழ்றதுக்கு உண்டான தகுதி இல்லாமல் போயிடுச்சு அந்த ஊரில். ஏன்னா அவங்கக்கிட்ட விவசாய நிலத்தை வச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆடு மாடு இந்த மாதிரி விவசாயத்தை வச்சு நம்பி வாழ்ந்த எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் போனதுனால எங்களுடைய விவசாய நிலத்தை கூட நிறைய பேர் அந்த இடத்துல நாங்கள் முதல் கொண்டு நிறைய பேர் அங்கே வந்து அவங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற விலைக்கே வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல எங்களால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நிலம் தான் எல்லாத்திட்டையும் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கு தென்னை மரம், மாமரம் ஏதாவது வச்சு அதில் 4 மாடு கன்று வச்சு நாங்கள் பிழைக்கலாம்னாலும் எங்களுக்கு அதில் வழி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஏரிக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. அந்த ஓடையை மறைச்சி, தண்ணி வர ஓடையை மறைச்சி அதை ரோடாக போட்டு ஏரியை தூர்வாராமல் அந்த ஏரியை அவங்க ரோடாக பயன்படுத்தி NH ரோடு மாதிரி போட்டு பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் எல்லாரும் 15 வருஷமாக எந்த அதிகாரியும் வந்து நாங்கள் ஒவ்வொரு டைமும் லாரி நிறுத்துவோம், போராடுவோம், இப்படிலாம் பண்ணுறப்போ உடனே போலீஸ்கார வருவாங்க. இது எதுக்கு ரோடு நிறுத்துறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை, எங்களுக்கு எங்கள் ஊருக்குள்ளே வந்து அவங்க உள்ள நுழையிற இடத்துலையே பால்வாடி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், பஞ்சாயத்து ஆஃபீஸ், நூலகம், விஓ ஆஃபீஸ் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஊருக்குள்ளே தான் அந்த வந்து கிராம பஞ்சாயத்து ரோடு 15-20 அடி ரோடுக்குள்ளே தான் அந்த வண்டி போகுது. எங்களுக்கு தண்ணி பிடிக்கவோ நாங்கள் நடக்கவோ எந்த ஒரு அந்த இடத்துல எங்களுக்கு இது இல்லாதனால அப்பப்போ நாங்கள் வண்டி நிறுத்தி போராட்டம் பண்ணனாலும் இது அவங்க ரோடு இது மறைக்கக்கூடாது, மறைச்சிங்கன்னா கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு எங்களுக்கு எவ்வளோ டைம் எங்களை வந்து மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் அப்பப்போ நாங்கள் போராட்டம் பண்ணி எங்கள் போராட்டம் எந்த இடத்துலையும் ஜெயிக்கல. இப்போ தற்சமயமாக இந்த ஆட்சி மாறினப்போ ஒரு குவாரி வந்து டெண்டருக்கு எடுத்துருக்காங்க. 2 கல்குவாரி எடுத்தும் இன்னும் 3ஆவதாக ஒரு குவாரி அவங்களுக்கு டெண்டர் கிடச்சிருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே நாங்கள் என்ன போராட்டத்தில் இறங்குறப்போ தான் உங்கள் ஆட்சி மாறிச்சு. அப்போ தான் நாங்கள் அந்த போராட்டத்தில் இறங்கி இந்த வழியாக ஏரிக்கு எங்களுக்கு தண்ணி கொண்டு வரணும், எங்கள் ஓடையே தூர் வரணும், எங்கள் ஏரியில் தண்ணி வந்தால் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும், நாங்கள் இல்லைனா ஊரை விட்டு நாங்கள் என்ன பண்ணுறது போய் நாங்கள் இவ்வளோ தூரம் போராடினதுக்கப்புறம் விஓஓ, RI, தாசில்தார் எல்லாம் வந்து பார்த்து இப்போ அந்த ஓடையை தூர்வார பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் அவங்களுக்கு சாதகமாக தான் அமையுதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இன்னொன்று, நாங்கள் இந்த பக்கம் ஏரியை தூர்வாரிட்டு இருக்கிறப்போ எங்கள் ஊர் யாருக்கும் ஊர் மக்களுக்கு தெரியாமல் இன்னொரு பாதையை அமைக்கிறதுக்கு, அது இன்னொரு வழியாக ஓடைக்கு வர தண்ணி எங்கள் ஏரிக்கு வர தண்ணி ஓடாது, அதை வழிமறைக்கிறதுக்காக நைட் 2 மணி 3 மணிக்கு ஒரு கல்லுங்கள்லாம் கொண்டு போய் பாலம் கட்டிடலாம், அதை பாலம் கட்டி அவங்க வந்து பார்க்குறப்ப நாங்கள் தண்ணி போகிறதுக்கு வழி நாங்கள் செஞ்சுட்டோன்னு காமிச்சிடலாங்கிறதுக்கு எங்கள் ஊர் இளைஞர்களுக்கு தெரியாமையும் எங்களுக்கு தெரியாமையும் இதை நைட்டோட நைட்டாக அவங்க செஞ்சு 2 மணி நேரத்தில் இன்னொரு பாதையை உருவாக்குனாங்க. அந்த பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அனகொண்டா மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலை தண்ணி வர இடம் அது. எங்கள் ஊரை சுற்றி மலையாக இருக்கிறதுனால இந்த பக்கம் தான் தண்ணி வருங்கிறது சொல்ல முடியாது. மொத்த தண்ணியை சேர்ந்து இந்த மாதிரி 2-3 இடத்துல ஓடையாக வர இடத்துல எல்லாமே அவங்களுடைய ஆக்கிரமிப்பு நிறைய எல்லாம் மறைச்சி ஒரு சொட்டு தண்ணி கூட ஓடைக்கு இந்த பக்கம் வரதுக்கு இல்லாமல் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வந்து ஆய்வு செய்யணும். அந்த கிரஷருக்கு இப்போ கொடுத்துருக்க டெண்டரை ரத்து செய்யணும். ஏற்கனவே ஏன்னா 15-20 வருஷமாக அவங்க வந்து ரோடே இல்லாத ஒரு குவாரியை நடத்திட்டு இருக்காங்க 2 பேர். அப்போ இதனால் வரைக்கும் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருந்ததுக்காக எங்களுக்கு அவங்க லைசன்ஸ் ரத்து பண்ணுங்கள், எங்கள் ஊரை திரும்பி எங்களுக்கு மீட்டு கொடுங்க. அது மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். உங்களுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை, சரி நம்ம எப்படியா நம்ம ஊரை மீட்டு எடுத்துருவோம் ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை உங்ககிட்ட கேட்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேருமா இல்லை உங்களால் பார்க்க முடியுமான்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு நம்பர் வந்து எப்படியாவது இதை நீங்கள் கொண்டு போய் சிஎம்க்கும் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு சாருக்கும் நீங்கள் காமிங்க. பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் ஊர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி, எங்கள் ஊர் சுற்றிக்கிற மலை. ஆனால் இப்போ இன்னொரு வீடியோ காமிக்கிற இப்போ தற்சமயமாக இருக்கிற இடம் இதான் எங்கள் ஊர். இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமை, எங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். அதை நீங்கள் பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள். இல்லை எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இல்லை கல்குவாரிக்கு தான் இந்த ஊர் சொந்தமாகும், அவங்க மட்டுமே தான் இதில் இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் உங்கள் மூலியமாக எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருங்க. இந்த ஊரில் உங்களுக்கு வசிக்கிறதுக்கு உண்டான எந்த தகுதி இல்லை, நீங்கள் ஊரை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதைப்படி நாங்களே எதுவுமே சொல்லாமல் நாங்கள் வெளியேறோம். ஏன்னா எங்கள் ஊர் மக்களால் இதுக்கு மேலே போராட முடியாது. எங்கள் ஊர் இளைஞர்கள் வேலைக்கே போகிறதில்ல. அவங்க வந்து இந்த ஊரை பாதுகாக்கணுங்கிறக்காக வறண்ட பாலைவனம் ஆயிரும் எங்கள் ஊர் காப்பாற்றணுங்கிறக்காக எங்கள் இளைஞர்கள் ரொம்ப போராடுறாங்க. அதை வந்து நாங்கள் தடுத்து எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுங்கிறக்காக நாங்கள் எங்கள் பெண்களும் போராடுறோம். அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊரை பாருங்கள். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 20 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ இருக்கிற வாழ்க்கை
வாழ்வாதாரம். அதை நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு வந்து ஆய்வு செய்யணும், உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இப்போ இந்த ஆட்சிக்கு அப்புறம் நிறைய இடத்துல சொன்னாங்க கல்குவாரி தடுத்து நிறுத்திக்கிறாங்க, சீல் வச்சுக்கிறாங்க. நாங்கள் இந்த யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் ஒரு கொடியில் இருக்கிற ஒரு கிராமம், பசுமையான கிராமம். எங்கள் ஊரை காப்பாற்றுங்க, எங்கள் ஊர் மக்களை காப்பாற்றுங்க. சிஎம் சார் நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க நம்பி இந்த வீடியோ உங்களுக்கு நான் பதிவிடுறேன். ஏன்னா எங்கள் ஊர் மக்கள் வந்து ரொம்ப நம்புறாங்க. அதாவது விஜய் சார் வந்ததுக்கப்புறம் இந்த கனிம வளத்துறையிலேருந்து எல்லா ஒரு நடவடிக்கையும் எடுப்பார், நம்ம ஊரை காப்பாற்றி கொடுத்துருவாருன்னு சின்ன குழந்தை முதல் கொண்டு நம்பி நாங்கள் ஏமாந்து போகாம அளவுக்கு நீங்கள் பாருங்கள். இதை உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கண்ணீர் மல்க கேட்டுக்கிறேன். எங்கள் ஊரை காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. எங்கள் ஊரை வந்து உங்கள் கனிம வளத்துறை அமைச்சர் அனுப்பிச்சு எங்கள் ஊரை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை செய்யுங்க. இல்லாட்டி எங்கள் ஊரில் எங்கள் வெளியாகிறதுக்கு உண்டான ஒரு கடிதத்தை உங்கள் கையெழுத்து மூலியமாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் அதை யோசிக்காமல் நாங்கள் வேலையை செஞ்சிடறோங்கிறத நான் உங்களோட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.